ஹே டார்லிங்ஸ், இப்போல்லாம் நம்ம சோஷியல் மீடியா ஆப்ஸ் எது ஓப்பன் பண்ணாலும் சைக்கலாஜிக்கல் டிப்ஸு, அட்வைஸ், கைடன்ஸ் அப்படின்னு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது இல்லை? ஆனால் அது எல்லாமே எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷன்லையுமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஐ ஒன்ட் சே எஸ். பிகாஸ் இதெல்லாம் நாட் லைக் அ ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் சிச்சுவேஷனல். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு காமன் பிலீஃப் இருக்குது. எனக்கு வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்லி தான் நீ புரிஞ்சுக்கணும், நானே தான் கேட்டு உங்ககிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு அங்கே வேல்யூவே இல்லாமல் போயிடும். அது லவ்வே கிடையாது. இந்த ஒரு செய்ங்க நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அது கரெக்டு தான், பட் அகெயின் இட் இஸ் கான்டெக்சுவல். பிகாஸ் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் சம் ஒன் டு ரீட் அவர் மைண்ட். இல்லை, இட் வில் ஒன்லி லீட் டு அசம்ஷன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் கிரியேட்ஸ் டிஸ்டன்ஸ். நம்மளோட சில நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம பார்ட்னருக்கு புரிய வைக்க நம்ம ட்ரை பண்ணணும். ரிப்பீட்டடாக சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா எஸ், அப்போ அந்த கேஸில் இந்த சஜஷன் ஹோல்ட்ஸ் குட். ஸோ எப்போவுமே ரீல்ஸில், ஷார்ட்ஸில் இதை மாதிரி பார்க்குற இந்த அட்வைஸ், கைடன்ஸ் எல்லாம் பிளைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணாமல் கேர்ஃபுல்லி கன்சிடர் அண்ட் சூஸ் வாட் ஒர்க்ஸ் ஃபார் both you and your partner. And always keep in mind, every individual is unique with their own childhood experiences, past trauma and coping strategies. So trial and error அப்பப்போ கொஞ்சம் தேவை தான் படுது. சரியா?